சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ஸ்ரீ குபேரன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு பணிவான நமஸ்காரங்கள். நேயர்கள் அனைவருக்கும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் நல்லபடியாக பொங்கி உங்களுடைய உள்ளம், உங்களுடைய மனிதர்கள், உங்களை சேர்ந்தவர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள் எல்லோருக்கும் நல்லபடியாக இருக்கணும்னு பிரார்த்தித்து வாழ்த்தும் தெரிவிக்கிறோம். அனைத்து நேயர்களுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் KS ஐயங்கார் ஐயா, ஹரிஹர சர்மா ஐயா. இப்போ விஸ்வாவசு வருஷம் தை மாதத்தினுடைய பலன்கள் 15/1/2026 12/2/2026 வரலும் உண்டான காலகட்டத்தை தை மாதம்னு சொல்கிறோம். சரி, இப்போ ஐயா கிட்ட கேட்போம், இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத கேட்போம். அதற்கு பிறகு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். அனைவருக்கும் அஸ்ட்ராலஜர் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். எப்பொழுதுமே ஜோதிட சாஸ்திரத்தில் மட்டும் இல்லை, வழக்கு மொழியாகவும் சொல்கிறது தை பிறந்தால் வழி பிறக்கும். மார்கழி பிறந்து முடிஞ்சு தை பிறக்குது. தை பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது நம்மளோட ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது. தக்ஷணாயனம் முடிஞ்சு உத்தராயண புண்ணிய காலம் பிறக்கக்கூடிய காலகட்டங்கள். இந்த உத்தராயண புண்ணிய காலகட்டங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு தேவர்களுடைய பகல் பொழுதை குறிக்கக்கூடியது உத்தராயண புண்ணிய காலம். தக்ஷணாயனம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு தேவர்களுடைய இரவு பொழுதை குறிக்கக்கூடிய காலகட்டங்கள். இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க, உங்களுக்கு மகரத்திலேருந்து கடகம் வரையிலும் உத்தராயண புண்ணிய காலகட்டங்கள். இதில் சூரியன் பலம் பெறக்கூடிய காலகட்டங்கள். பொறுத்தளவுக்கு தை பிறந்து சித்திரையில் சூரியன் உச்சம் பெறக்கூடிய காலகட்டங்கள். இந்த காலகட்டங்களில் தான் பரிகார பூஜைகள், பரிகார ஹோமங்கள் மற்றும் ஆலயங்களில் உள்ள சிறப்பு வழிபாடுகள் செய்யக்கூடிய காலகட்டங்கள். இதுக்கு முன்னாடி இருந்தது தட்சிணாயன புண்ணிய காலம். தட்சிணாயன புண்ணிய காலத்தில் சூரியன் நீச்சம் அடைகிறாரு துலாத்தில். அதனால் இந்த பரிகார காரியங்கள், எப்பொழுதுமே பரிகார காரியங்கள் செய்யும் பொழுது சூரியன் பலம் பெறும் காலகட்டங்களில் நாம் செய்கின்ற பரிகாரங்கள் பலன் தரும். அடுத்தது, இவர் தேவர்களுடைய பகல் பொழுதாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நாம் என்ன காரியம் நினச்சி பரிகாரம் செய்கிறோமோ அந்த பரிகாரம் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்படியேற்பட்ட மகா உன்னதமான காலகட்டங்கள் இந்த தை பிறக்குது. தை பிறந்தால் வழி பிறக்கும். 15/1/2026 12/2/2026 வரலும் தை மாதம் பிறக்குது. இதில் ஃபஸ்ட்டு ஆரம்ப நாள் அப்படின்றது பொங்கல். பொங்கல் அப்படின்றாக்க பொங்கலுக்கு முன்னாடி போகி. போகி அப்படின்றது பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் நம்மளுடைய தமிழர் மரபு. அப்படியேற்பட்ட போகி முடிஞ்சு பொங்கல் தொடங்குது. இந்த பொங்கல் தொடங்கக்கூடியது அப்படின்றது குருவோடைய வாரமான வியாழக்கிழமையில் பரம பவித்திரமான திதியான துவாதசி திதியில் கேட்ட நட்சத்திரத்தில் சுக்கிர ஹோரையில் நாம் பொங்கல் வைக்க வேண்டிய நேரம் சொல்லிடுறோம். நம்ம அத்தனை நேயர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்குமா? பயனுள்ளதாக இருக்கும். பொங்கல் வைக்க வேண்டிய நேரம் சுக்கிர ஹோரை. காலையில் 9:30 AM - 10:30 AM பொங்கல் பானை வச்சு வழிபட வேண்டிய நேரம், சூரிய பகவானை வழிபட வேண்டிய நேரம் அப்படின்றதும் இந்த காலகட்டங்கள். அப்போ இப்படி ஏற்பட்ட பரம பவித்திரமான காலகட்டங்களில் இந்த தை மாதம் பிறக்குது. இதில் இந்த மாதத்தில் உள்ள விசேஷ தினங்களை பார்த்துட்டு அடுத்தது கிரகங்களுடைய பொசிஷனை பார்க்கலாம். அப்போ மாதம் பிறக்கும்போதே பொங்கல் பிறக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 16/1/2026 அன்னைக்கு பிரதோஷ வழிபாடு. அது தவிர கணு. இந்த கணு அப்படின்றது வீட்டில் உள்ள ஆண்கள் நல்லா இருக்கிறதுக்காக பெண்கள் வைக்கக்கூடியது கணு பொங்கல் அப்படின்றது பேர். அதே போல் நம்மளுடைய வளர்ப்பு ஜீவனான மாடுகளுக்கு பொங்கல் வைக்கக்கூடிய மாட்டு பொங்கல் மற்றும் கரிநாள் அப்படின்றது 16/1. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க அமாவாசையிலேயே விசேஷமான அமாவாசை தை அமாவாசை. அந்த தை அமாவாசை அப்படின்றது 18/1/2026 நம்மளுடைய பித்திருக்கள் காரியம் செய்யக்கூடிய காலகட்டங்கள் தை அமாவாசை, மாலையபக்ஷம் மற்றும் ஆடி அமாவாசை. அப்போ பித்திருக்களுக்கு உண்டான காரியங்கள் செய்யக்கூடிய தை அமாவாசை பரம பவித்திரமான அமாவாசை 18/1/2026. இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 25/1/2026 ரத சப்தமி. அதே போல் 26/1/2026
எல்லா மக்களுமே எதிர்பார்க்கக்கூடியது. ஒரு காணி நிலம் வாங்கி ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வாஸ்து பூஜை போடக்கூடிய நாள் 26/1/2026. அதுவும் பர்டிகுலராக போட வேண்டிய நேரம் அப்படின்றது 9:52 AM - 11:22 AM வாஸ்து பூஜை போட்டாச்சு அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக வீட்டில் உள்ள தடங்கல்கள் அத்தனையும் விலகும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 1/2/2026 பௌர்ணமி மற்றும் தைப்பூசம். இந்த தைப்பூசம் அப்படின்றது வள்ளலார் ஜோதி ஏற்றக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது தைப்பூசம். இப்படி ஏற்பட்ட உன்னதமான காலகட்டங்களில் தை மாதம் பிறக்குது. சரி, இந்த காலகட்டங்களில் கிரக நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 3ஆம் வீடான மிதுனத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார். அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி 5ஆம் இடமான சிம்மத்தில் கேது பகவான் இருக்கார். காலபுருஷ தத்துவத்தின்படி 9ஆம் இடமான தனுரில் சுக்கிர பகவான் இருக்கார். அதை தவிர மகரத்தில் சூரியன், புதன், செவ்வாய் இருக்காங்க. இதை தவிர கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனியும் ராகுவும் இருக்கிறாங்க. இப்படி ஏற்பட்ட பரம உன்னதமான காலகட்டங்களில் இந்த தை மாதம் பிறக்குது. இப்போ நாம் பார்க்க போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள், என்னென்ன தீய பலன்கள், அதற்கு உண்டான எளிய பரிகாரங்கள் எல்லாரையும் பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்கள், அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய். இந்த மாதம் பார்த்தடையானால் இந்த பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்களை வச்சு தான் மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் அடிக்க போகுது. என்ன ஜாக்பாட்டுன்னு பார்த்தேன்னா, உங்களுடைய ராசிநாதன் 10ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கார். 10ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா சூரியனும் 10ஆம் இடத்துல இருக்கார். அதாவது செவ்வாயும் சூரியனும் 2 பேருமே திக்பலம் பெறுறது பெரிய விசேஷம். இதனால் ஆட்சி பலம் பெற்றதற்கு சமம். இதன் மூலியமாக பார்த்தடையானால் நினைத்த காரியம் நிறைவேறும், எடுத்த காரியங்களில் வெற்றி வரும், தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் பார்த்தடையானால் மருத்துவம் சம்பந்த அதை தவிர இரத்த வங்கிகள் அந்த மாதிரியான விஷயங்கள் நடத்துகிறவங்க, நெருப்பு சம்பந்த மண், கான்கிரீட்டு அந்த மாதிரி வீடு நிலம் இந்த மாதிரியான ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா ராசிநாதன் 10ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனாலையும் சனியின் பார்வை இருந்தாலும் ராசிநாதனுடைய பார்வை இருக்கிறதுனால உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கும். இருப்பினும் சிறிது அந்த சூட்டின் மூலியமாக உஷ்ணத்தின் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் வரும். வேகமாக செயல்படக்கூடிய திறமை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையாட இந்த மாதத்தில் அதாவது சுக்கிரனும் சரி 10ஆம் இடத்துல வந்துடுறார். அதனால் உங்களுடைய கூட்டு தொழிலும் ரொம்பவும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா மொத்தமாகவே உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த மாதத்தில் புதனுடைய மாற்றமும் சுக்கிரனுடைய மாற்றமும் என்னென்ன மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்றத நம்ம ஐயா கிட்ட கேட்போம். நல்லா அற்புதமாக சொன்னீங்க. 10ஆம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் ஜீவனஸ்தானம் அப்படிம்போம். ஜீவனஸ்தானத்தில் பார்த்தோம்னாக்க சூரியன், புதன், செவ்வாய், கொஞ்ச நாள் கழித்து சுக்கிரனும் அங்கே ஜாயின் பண்ணுறார். புதனும் சூரியனும் சேர்ந்து இருந்தாக்க புத ஆதித்ய யோகம்னு பேர். இந்த கல்வி பயிலக்கூடிய மேஷராசி குழந்தைகளுக்கு ஐஐடி, ஜேஇஇ, நீட் எக்ஸாம் எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த தை மாதம் அதி அற்புதமான நிகழ்வுகளை நிகழ்த்தக்கூடிய மாதம். விரும்பிய கோர்ஸில் விரும்பிய பல்கலைக்கழகத்தில் சேர்றதுக்கு உண்டான அத்தனை காரியமும் இந்த காலகட்டங்களில் நடக்கும். 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறாரு. அந்த குரு பகவானுடைய பார்வையும் அந்த ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ விரும்பிய பல்கலைக்கழகங்களில் சேர்றதுக்கு அது வெளியூர் வெளிநாடு இருந்தாலும் அதற்கு உண்டான பண வரத்து கிடைக்கும். எப்படி பைப்பை திறந்தால் என்ன பிசுறு இல்லாமல் கொட்டுமோ அதேமாரி கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விரும்பிய பல்கலைக்கழகங்களில் படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள், உத்தியோகம் பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் உத்தியோகத்தில் தடுமாற்றம் இருந்துச்சு, நிலையற்ற தன்மை இருந்துச்சு, கீழே உள்ளவங்களுக்கும் மேலே உள்ளவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் இருந்துச்சு. அது எல்லாமே இந்த காலகட்டங்களில் குருவுடைய பார்வைப்படுறதுனால மாறக்கூடிய
உயரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் உத்தியோகத்தில் ப்ரமோஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் தை மாதத்தில் உண்டா? தை மாதத்தில் உண்டு. நம்ம புதனை பொறுத்தளவுக்கு கல்விக்காரங்கன்னு சொல்கிறோம். கல்விக்காரகனுடைய குருவுடைய பார்வை வர்றதுனால இந்த ரேஸு, ட்ரேடிங்கு, ஸ்பெக்குலேஷன் போன்ற துறைகள் ஏறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுமா? வாய்ப்புகளும் உண்டாகு. என்ன ஒன்று அப்படின்னாக்க, சனியோடைய வீட்டில் சூரியன் இருக்கிறதுனால வல்லான் வகுத்தது சட்டம் அப்படின்றது. யார்கிட்ட பலம் இருக்கோ அவங்க மோதி பார்த்து ஜெயிக்கக்கூடிய காலகட்டங்கள். ஒரு நாடு இன்னொரு நாட்டில் படையெடுக்கிறது, ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்காரங்களை இப்போ கேப்சர் பண்ணக்கூடியது. ஏன்னு கேட்டிங்கன்னாக்க, வல்லான் வகுத்தது சட்டம்னு வரும்போது சூரியன் சனியோட வீட்டில் இருக்கிறாரு, கூட புதனும் சுக்கிரனும் செவ்வாயும் இருக்கிறாரு. யார் முரட்டுத்தனம் பண்ணி நாடு பிடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க இந்த காலகட்டங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அது நீண்ட நாள் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க, இந்த தை மாதம் மேஷராசி என்பவர்களுக்கு ஏற்றமான காலகட்டமாக இருக்குமா? ஏற்றமான காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள், அதற்கு பேர் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பேர். அந்த சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றது உங்களுக்கு இந்த மாதம் பிறக்கக்கூடிய 15/1/2026 சந்திராஷ்டம தினம். இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க 10, 11, 12 பிப்ரவரி மாதத்தில் இந்த 3 நாட்களும் சந்திராசிரம தினம். இந்த 3 சந்திராசிரம தினத்திலையும் 3+1 4 சந்திராசிரம தினத்திலையும் புதிய முயற்சிகள், வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகிறத தவிர்ப்பது சிறந்ததாக இருக்குமா? சிறந்ததாக இருக்கும். புதிய முயற்சிகள் எடுப்பதும் தவிர்க்கிறது சிறந்ததாக இருக்குமா? சிறந்ததாக இருக்கும். சரி, இப்போ ஒரு சில பேருக்கு மேஷராசி என்பவர்களுக்கு தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு சொன்னாக்க, நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோசாலையில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கோவிலுக்கு அகத்திக்கீரை, வைக்கோல், புல் வாங்கி கொடுங்க. இதை தவிர அடுத்தது பார்த்தோம்னாக்க, வேதம் படிக்கக்கூடிய வேத பாடசாலைக்கு ஒரு 10 கிலோ மாதம் அரிசி வாங்கி கொடுங்க. வேதத்தை நாம் ரட்சிச்சோம் அப்படின்னு சொன்னாக்க, கோவை நாம் ரட்சித்தோம் அப்படின்னாக்க, வரக்கூடிய தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதனால் ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டா? தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க, இந்த தை மாதத்தில் கன்க்ளூஷனாக இந்த மேஷராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அருமையாக சொன்னீங்க. மேஷராசியை பொறுத்தவரையில் ஏறுமுகமாக இருக்கக்கூடிய காலம். உங்களுடைய ராசிநாதன் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதியானவரும் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பும், தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா பணவரவை பொறுத்தவரையில் நல்ல ஒரு தொழிலில் மூலியமாக, தொழில் அபிவிருத்தியின் மூலியமாக, தொழில் மூலியமாக உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் இப்போது 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். இன்னும் ஒரே ஒரு மாதம்தான். அதுக்கப்புறம் மாசி மாதத்தில் அவர் சனி பகவானும் மாற போகிறார். அதாவது மீன ராசிக்கு வந்துடுறார் வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம். அதனால் பார்த்தாலேயானால் 7.5 சனி ஆரம்பிச்சிடும் இந்த காலகட்டத்தில். அதாவது இப்போ இருக்கக்கூடிய தை மாதத்தில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 4 கிரகங்கள் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் ஸ்தானம் அதீதமாக வலுப்பெற்று போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. இந்த மேஷராசிக்காரர்கள் அதுவும் மருத்துவம் சார்ந்த தொழில், அதை தவிர ரத்தம் சேமிப்பு வங்கி அந்த மாதிரியான தொழிலில் இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க, மண் சம்பந்தமான கான்கிரீட் சம்பந்தமாக இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்க, அதை தவிர பார்த்தாலேயானால் உடற்பயிற்சி, அதை தவிர ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸு, யூனிஃபார்ம் சர்வீசஸில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்களாக இந்த மாதம் நிச்சயமாக திகழ்கிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் இந்த செவ்வாயினுடைய ராசிக்காரர்களான மேஷராசிக்காரர்கள் எல்லா விஷயத்திலையும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்பு, புதிதாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அமையும். திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இவ்வளோ நாளாக தட்டிப்போன திருமணங்கள் எல்லாம் கை கூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு 90 விழுக்காடு மிகப்பெரிய ஏற்றம், மாற்றம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த விஸ்வாவசு வருஷம் தை மாதம் அமையும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.